Hi, welcome to holisticinvestment.in. PNB MetLife மேரா வெல்த் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு லைஃப் லாங் ஃபினான்ஷியல் growth அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அச்சீவ் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்றது தான் ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பட் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் PNB MetLife மேரா வெல்த் பிளான்னா என்னன்றதை தெரிஞ்சுப்போம். இது ஒரு இண்டிவிஜுவல் யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிளான் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ப்ரீமியம் ஆன்லைன், ப்ரீமியர் ஆன்லைன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறது. அண்ட் உங்களோட ப்ரிஃபர்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் சிங்கிள் பே, 5 பே, 10 பே, ரெகுலர் பே இந்த மாதிரி. இன்னொன்று 2 அவைலபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. உங்கள் ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து சூட்டபிளாக ஒன்று சூஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் 6th பாலிசி இயர் எண்ட்லேருந்தே உங்களுக்கு ராயல்ட்டி அடிஷன்ஸுமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் மெச்சூரிட்டி வரைக்கும். இது ப்ரீமியர் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஆன்லைன் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாலுமே சரி, ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள். அண்ட் நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி அப்போ லம்சம் பே அவுட்டாகவும் வந்து வாங்கிக்கலாம், இல்லை ஸ்ட்ரக்சர் பே அவுட்டாகவும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அந்த மாதிரி பே அவுட் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்க பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ள அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன்று ஃபண்ட் வேல்யூ இல்லைனா சம் அஷ்யூர்ட் ஹையர், இதில் எது வேணால் அவங்க வந்து டெத் பெனிஃபிட்டாக நாமினி லீகல் ஹேர் வந்து டெத் பெனிஃபிட்டாக ரிசீவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டே வந்து பாலிசி ஹோல்டர் பாலிசி மெச்சூர் ஆகிற வரைக்கும் சர்வைவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது அவங்க மெச்சூரிட்டி டேட்டில் இருக்கிற டோட்டல் ஃபண்ட் வேல்யூக்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட் தான் அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ ஒன்று உங்கள் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை லம்சமாக நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை ஸ்ட்ரக்சர்ட் பே அவுட் மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலியமா வாங்கிக்கலாம். டெத் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசியோட அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி முடியறதுக்குள்ளேயே வந்து இறந்து போயிட்டாங்கன்னா நாமினி லீகல் ஹேருக்கு கொடுக்கப்படுறது தான். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வேல்யூ இல்லைனா உங்க பேசிக் சம் அஷ்யூர்ட். இது நீங்கள் ஏதாவது வந்து பாலிசி ஹோல்டர் இறக்குறதுக்கு டேட்டுக்கு கரெக்டாக 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அவங்க பண்ண பார்ஷியல் வித்ட்ராவலை கம்மி பண்ணி தான் அந்த பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம் வந்து டேட் ஆஃப் டெத் வரைக்கும் அவங்க பே பண்ண ப்ரீமியம்ஸும் கரெக்டாக டேட் ஆஃப் டெத்லேருந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பண்ண பார்ஷியல் வித்ட்ராவலையும் லெஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் எது வந்து டேட் ஆஃப் டெத் அப்போ ரொம்ப ஹையர் இன் வேல்யூ இருக்கோ அது டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். அண்ட் லாயல்ட்டி அடிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 6 பாலிசி எண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து லாயல்ட்டி அடிஷன்ஸ் உங்கள் பாலிசிகளை அலோகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. அண்ட் இந்த பாலிசியில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர் 2 ஃபண்ட், ப்ரிசர்வர் 2 ஃபண்ட், பேலன்சர் 2 ஃபண்ட், மல்டிப்ளையர் 3 ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ப்ரீமியர் மல்டி கேப் ஃபண்ட், விர்ச்சு 2 ஃபண்ட், கிரெஸ்ட் திமேட்டிக் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், பாரத் மேனுஃபேக்சரிங் ஃபண்ட், 12 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 12மே பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்க அலோகேஷனோட பர்சன்டேஜ் லைக் ஈக்விட்டி, டெப், மணி மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. வெரி லோ ரிஸ்க்லேருந்து வெரி ஹை ரிஸ்க் வரைக்கும் இதில் இருக்கு. உங்களுக்கு ஏற்ற நீட்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே 2 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் மேனேஜ் ஆப்ஷன். இதில் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்களே ஆக்டிவ்லி வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் கீழே உங்களுக்கு இந்த 12 அவைலபிள் ஃபண்டுமே உங்களுக்கு ஏற்ற ஒரு ப்ரொபோர்ஷனில் நீங்கள் சாய்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபண்டில் மினிமம் 20% அலோகேஷன் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இன்னொன்று சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ரெகுலர் பே இல்லை லிமிடெட் பே பாலிசி அதுவும் ஆனுவல் ஃப்ரீக்வன்சியோட சூஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் மோடாக மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். இது உங்களோட வெல்த்தை மார்க்கெட் வாலட்டாலிட்டி வந்து சேஃப்கார்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா கிராஜுவல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஈக்விட்டிலேருந்து டெப்டில் ஒரு ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் 12 மந்த்ஸ் பீரியடில் உங்களுக்கு ஒரு கிராஜுவல் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா உங்களோட எல்லா இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியமே ஃபஸ்ட்டு ப்ரொடெக்டர் 2 ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெப்ட் ஓரியன்ட் ஃபண்ட். அப்புறமா சிஸ்டமேட்டிக்லி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஒரு ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஓவர் 12 மந்த் பீரியட் டைமில். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி. இதில் இந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூலிப் பிளானில் ஜென்ரலாக சார்ஜஸ் இருக்கும். இதில் எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொர்டாலிட்டி சார்ஜ். இது உங்களுக்கு லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பாலிசியோட ஏஜ் என்ன, அவங்களோட மொர்டாலிட்டி சார்ஜ் டேபிள் அதுக்கேற்ற மாதிரி என்ன ரேட் வருது, என்ன ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சம் அஷ்யூர்ட் என்ன, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் மொர்டாலிட்டி சார்ஜ் வந்து டிபெண்ட் ஆகும், சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீமியமோட ஒரு பெர்சன்டேஜாக தான் இவங்க இது பண்ணுறாங்க. இது ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் வந்து முடிகிற வரைக்கும் தான் இதுவும் சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க.
ஸோ உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் நீங்கள் எப்போ வந்து கொடுப்பீங்களோ ப்ரீமியம் பேமெண்ட் டைமில் அப்போ தான் இதை டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது ப்ரீமியம் மோட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரீமியம் மோட் வந்து ப்ரீமியம் சார்ஜ் அவங்க பண்ணுவாங்க, ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ். பட் ஆன்லைன் மோட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கிடையாது. பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளான் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் டிஃபர் ஆகும். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் உங்கள் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுறது. இது நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் டிஃபர் ஆகும். 0.50%லேருந்து 1.25% வரைக்கும் சார்ஜஸ் டிஃபர் ஆகும். டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வருஷம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண விரும்புறீங்க, உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் என்ன ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வச்சுருந்தீங்கன்னு இதை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். இந்த சார்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிலேட்டிவ்லி ஹை சார்ஜஸ். ஸோ ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ, டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஓவர் ஹெட் சார்ஜஸ் தான் சொல்ல முடியும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஓவர் டைம் என்ன ஆகும்னா இந்த சார்ஜஸே உங்க ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து சாப்பிட்றோம். எப்படின்னா இவங்க வந்துட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்குற ப்ரீமியமை இன்வெஸ்ட் பண்ணி வர்ற கெயின்ஸ்லேருந்து சார்ஜ் எடுக்க மாட்டாங்க. இவங்க சார்ஜ் எடுத்துட்டு தான் இன்வெஸ்டே பண்ணுவாங்க. ஸோ நெட் அமௌண்ட்டே வந்து கம்மியாயிடுது, இதனால வர ரிட்டர்ன்ஸுமே கம்மியாயிடுது. ஸோ ஓவர் டைம் இந்த ஃபீஸே உங்களோட ஓவரால் உங்களுக்கு வர நல்ல ரிட்டர்ன்ஸே ரெடியூஸ் ஆயிடுது. இதுவும் இதில் இருக்கு. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அலோகேஷன், ஃபியூச்சர் ப்ரீமியமோட அலோகேஷனை ப்ரீமியம் ரீடைரக்ஷன் வச்சு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் செக்ரிகேட்டட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் பார்ஷலாவோ இல்லை ஃபுல்லியோ ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பார்ஷல் வித்ட்ராவலும் பார்த்தீங்கன்னா 5 பாலிசி இயர்ஸ் லாக்இன் பீரியட் முடிஞ்சக்கப்புறமே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். இல்லை பாலிசியோட 18 இயர்ஸ் ஆகும்போது எது வந்து லேட்டராக நடக்குதோ அது பேஸ் பண்ணி பார்ஷல் வித்ட்ராவல் ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. இது இதில் இருக்க அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி லோன் அவைலபிளாக இல்லை, டாப் அப் ப்ரீமியம் வந்து பர்மிட்டட் கிடையாது, பாலிசி ஒரு 5 இயர் லாக்இன் பீரியடோட வருது, நெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகபிள் சார்ஜஸ் டிடெக்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, லைஃப் கவர் இந்த பிளானில் கொடுத்துருக்குது அந்த அளவுக்கு அடிக்குவேட்டாக நம்மளுக்கு தெரில. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ், பொட்டன்ஷியல் ரிஸ்க்குமே இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. அதை வச்சு இதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்னை நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போதே ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒர்த்தா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR இப்போ இந்த பாலிசி ப்ரோஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக 40-year-old மேல் வந்து இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அது 50 lakhs சம் அஷ்யூர்டோட வச்சுப்போம். பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years, ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 5 lakh. பாலிசி ஹோல்டர் ப்ரீமியர் பிளான் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் எண்டில் தான் ஆக்சசபிளாக கிடைக்கும். ஸோ இந்த பாலிசி ப்ராஷரில் 2 ரிட்டர்ன்ஸை வந்து அஸ்யூம்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்னாக பொட்டன்ஷியல் ரிட்டர்னாக கொடுத்துருக்காங்க. லைக் 4%, 8% அப்படின்னு வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிற மாதிரி. இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது, இவ்வளோதான் மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணுவீங்க, மினிமம் ஏர்ன் பண்ணுவீங்கன்ற கேரண்டிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட் வேர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா 4%, பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா 8% அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்குறோம் 4% ரிட்டர்ன் பஸ் கேஸ் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்டிமேட்டட் ஃபண்ட் வேல்யூ 76.41 lakhs. இதோட IRR பார்த்தீங்கன்னா 2.7% தான். PNB MetLife மேரா வெல்த் பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் மூலமா கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு டிப்பிக்கல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்மி தான். நீங்கள் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலே இதை விட சிமிலராக அதிகமான ரிட்டர்ன்ஸ் கூட உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் இதில் நம்ம ரிஸ்க் எடுத்து இவ்வளோ 20 years கிட்ட லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் இதில் கிடையாது. ஸோ என்ன யூனிக் வேல்யூ இதில் நம்மளுக்கு இதை ஆட் பண்ணுது. சரி ஓகே, இது பஸ் கேஸ் அப்படி பார்த்துட்டு பெஸ்ட் கேஸில் அப்படி பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொஜெக்டட் வேல்யூ 1.39 crores. ஸோ ஒரு 8% ரிட்டர்னில் இதோட IRR 6.72 கொடுத்துருக்கு. இதுவுமே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட்டை விட சம்டைம்ஸ் சிமிலராகவும் சொல்லலாம், இல்லை கம்மியாக கூட சொல்லலாம். என்னதான் ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் மேட்ச் பண்ணுற மாதிரி 6.72 அப்படின்னு சொன்னாலுமே இது ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கிடையாது. நம்மளுக்கு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் தான் இது கொடுத்துருக்குன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நம்ம ஏன் எடுக்கணும்? நம்ம வந்து ஒரு கேரண்டீட் ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு டெப்ட் ஃபண்ட்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். பட் நம்ம இது ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணதே நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தான். பட் இது அந்த அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இதில் இல்லை. இன்ஃப்ளேஷனுக்கு பேஸ் வைக்கிற மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராபப்ளி நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸோட ஓவர் டைம் இருக்கிற இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்டை இதால் மீட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ட்டு நம்மளால் இந்த அனலைசேஷன் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்கல, ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலுக்கு சூட்டபிளாக இல்லை அப்படின்னு சொல்லும் போது இதை நம்ம வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணுவோம். இதே ப்ரீமியம் அமௌண்ட் வச்சு இன்னும் எஃபெக்டிவ்லி நம்மளால் ஹையர் ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி மாதிரி ஒரு யூலிப் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தா எவ்வளோ பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் ஜஸ்ட் நம்ம
அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துப்போம். அதோட சம் அஷ்யூர்டுமே 50 lakhs தான். ஆனால் ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 18,900. இதுலையுமே அதே பாலிசி டேர்ம் 20 years 10 year ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் தான். பட் அதில் 18,900 கட்டுறதுனால நம்மளுக்கு பிஎன்பியில் 5 lakhs நம்ம ப்ரீமியம் கட்டணும். இதில் 18,900 கட்டுறதுனால நம்ம கையில் 4,81,100 rupees இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவைலபிள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இது நம்ம ரிஸ்க் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் மாதிரி ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் பேக் ப்ராடக்ட். இல்லை செக்ஷன் 80C கீழே உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸுமே உண்டு. சப்போஸ் ஹையர் ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். லைக் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம், இஎல்எஸ்எஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணால் கூடவே பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னொன்று இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக 7 to 10 years இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதோட ஆவரேஜ் 12% இல்லை அதுக்கும் மேலேயே இது அவுட் பர்ஃபார்மும் பண்ணியிருக்கு ஒரு இதோட ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்த்தோன்னா. ஸோ இந்த சினாரியோவில் நம்ம பிபிஎஃப் அண்ட் இஎல்எஸ்எஸ் ரெண்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக எடுத்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனோட இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த மாதிரி பண்ணோன்னா இப்போ ஃபஸ்ட் பிபிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் கான்ட்ரிபியூஷன் ஆனுவலாக 500 rupees அதுக்கு பண்ணணும். அது 15 years பண்ணணும். இதான் மினிமம் ரிக்குவயர்மெண்ட். ஸோ இதில் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் இந்த பாலிசியில் 10 years தான் அப்படின்றதுனால நம்ம ஒரு ரிமைனிங் இயர்ஸ்க்கு சும்மா 500 மினிமம் கான்ட்ரிபியூஷன் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிபிஎஃபோட ஆனுவல் லிமிட் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs தான். ஸோ எக்ஸஸ் அமௌண்ட் வந்து எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நெக்லிஜிபிளாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் 1.42 crores நமக்கு கொடுத்துருக்கு. ஐஆர்ஆர் 6.84% வந்திருக்கு. இதுவுமே வந்து பிஎன்பியோட 8% சினாரியோட கம்பேரபிள் ரிட்டர்ன் தான். பட் இது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு மார்க்கெட் லிங்க் யூலிப்போட கம்பேர் பண்ணும்போது பிபிஎஃப் இன்னும் பெட்டர் ரிட்டர்ன் தான் டெலிவர் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும். இதே இஎல்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 2.93 crores வருது. பட் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் போனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ 2.63 crores வருது. ஸோ இதோட ஐஆர்ஆர் 11.74%. இந்த ரிட்டர்ன் சிக்னிஃபிகண்ட்லி பிஎன்பி மெட்லைஃப் மேரா வெல்த் பிளானோட ரிட்டர்ன்ஸை அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. வெல்த் கிரியேஷனாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் ட்ராஜெக்டரி ஆக்சிலேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ஃபேக்டர்ஸ்க்குமே இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? பிஎன்பி மெட்லைஃப் மேரா வெல்த் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் யூலிப். இதில் உங்களோட டிசிப்ளின் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை லைஃப் கவரேஜோட கம்பைன் பண்ணி கொடுத்துருக்க ஒரு யூலிப் பாலிசி. இதில் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸில் யார் ஹை ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க டிப்பிக்கலி இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்மில் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம அனலைஸ் பண்ணதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுன்னா இந்த பிளான் வந்து ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுற எபிலிட்டியை லேக் பண்ணுது. அதாவது இதில் இருக்கிற ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெல் பேலன்ஸ்டாக இல்லை. ஒரு வெல் பில்டிங் டூலாக மார்க்கெட் பண்ணாலுமே நம்மளோட க்ளோசர் அனலைசிஸ்லேருந்து நமக்கு தெரிஞ்சது என்னன்னா இது ரிலேட்டிவ்லி லோ ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. இன்சஃபிஷியன்ட் சம் அஷ்யூர்ட் இருக்குது அண்ட் ஃபண்டுக்கு லிமிட்டட் ஆக்சஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு அன்சூட்டபிள் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பாலிசி அந்த அளவுக்கு சூட்டபிள் கிடையாது, வர்த் அப்படின்னு சொல்ல முடியாது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்த மாதிரி எக்ஸாம்பிள் கம்பேரிட்டிவ் அனலைசிஸில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒரு ஹையர் கவரேஜ் அஃபோர்டபுள் ப்ரீமியமில் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு அடிக்வேட் இந்த மாதிரி ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸில் நல்ல கவரேஜோட இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற யூலிப் பாலிசியில் ரிலே பண்ணாமல் நீங்கள் ஒரு வெல் டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் பில்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். லைக் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் அலைன் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பில்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்களாக உங்களுக்கு பில்ட் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட ஹெல்ப் மூலியமாக கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ப்ரொஃபஷனலோட கைடன்ஸ் மூலியமாக கூட பில்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு லாங் டேர்மில் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை கஸ்டமைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.